கிம்பர்லிக்கு மிகச் சிறியதுதான். எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சிறிய பபிள் கம்மை பிபியின் கம்மின் அளவிற்கு ப்ளே பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம். வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குதே. கென், நீ களைந்து விட வேண்டும். இல்லை, அது திரும்பி வந்து விட்டது. அது மீண்டும். சரி, இதை முயற்சி செய்யலாம். நான் புறா காற்று சுத்தி ஊதக்கூடிய உயர்வு செய்கின்றேன். அற்புதம். மாறி, உன்முறை சிறந்தது. அதை முயற்சி செய்யலாம். அதை சுவைமிக்கதாக தெரிகிறது. மன்னிக்கவும் கிம்பர்லி, நான் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். பூராவையும் என் வாயில் வைக்கிறேன். எவ்வளவு சுவையானது. நல்ல யோசனை. மரியின் பீங்கான் ரிப்பனை வெட்டி போடுவோம். அவை கவனிக்காத போது நாங்கள் மீதியதை சாப்பிடுவோம். அது என்ன? ஐயோ கிம், நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட. நன்றி. அது எனது. மன்னிக்கவும். என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நாம் ஒரு குமிழி காண்கிறோம். கிம்மி, உன் தருணம் தான். அருமை. எனக்கு பெரிய ஹப்பா புப்பா கிடைச்சதால என் கையில நிறைய மிட்டாய் இருக்கு. அருமை. இதை எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும். இதற்கு மிகவும் நீளமாக இருக்கு. நான் அதை ரொம்ப நேரம் வென்று கொண்டே இருப்பேன். ஆஹா, இந்த பதாக்கை எனக்கு முழு ஒரு ஆண்டுக்கு போதுமே. ஆச்சரியம் ஃபீபி, நாங்கள் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு உதவி தேவையில்லை. இல்லைனால் ஒரு பீஷா முல்லால் திருடி போகிறாய். மிக சிறந்தது. நாங்கள் இதை நம்பினோம். அந்தோ காரமான குக்கீகள். நான் உண்மையில் சிறிய ஒரு பேக்குடன் சந்தோஷமாக உள்ளேன். எனக்கு சாதாரண பேக் உண்டு. எனக்கு பெரிய ஆவி உள்ளது. இதோ மாரியின் குரல். நான் அதீதமாக பயந்திருக்கின்றேன். இந்தியம் கிம், உங்களை தொடங்கலாம். சரி, பெரிய டிப் என்பது உண்மையில் குறைந்த அளவிலான தீயணைப்பு வண்டியுடன் சிறிய தீயணைப்பாளர்கள். எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன். நன்றி மேரி. சரி, இது பிபியின் பயணமாகும். ஆமாம், இது என் வாத்தியம். கிம் இதை செய்தால் நானும் செய்ய முடியும். இதை ஒரு முறை முயற்சிக்கலாம். ஓ, இது சுவைபட்டது. ஓ, ஆனால் மிகவும் காரமாக இருக்கிறது. ஆஹா, அந்த தீ பெரியது. அதை அணைப்போம். ஆனால் நான் எனக்காக பாப்கார்ன் செய்ய முடியும். அருமை. மேரி, உன் தருணம். ஓ சரி, நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் இப்போது துவங்க வேண்டும். முடியுமா? பெண்களை விட நான் காரமான சமையலில் சிறப்பாய் இருக்கிறேனா? ஏற்கனவே எனக்கு மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே. டெட், உணவு ஏன் குறிப்பிடத்தகுந்த பயன்களை வழங்கும்? ஓ, என்ன சின்ன பாக்கெட் ஆஃப் பாக்கீஸ். இது சோகமே. எனக்கு ஒரு சராசரி ஒன்று கிடைத்தது மற்றும் எனக்கு ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அது அருமையாக உள்ளது. அது உலகில் மிகப்பெரியது. நான் தொடங்குகிறேன். இது பொம்மைகளுக்கு போன்றது. ஓ, காத்திருக்கவும். ஹாம்ஸ்டர் எனது போக்கியை தின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்ய முடியாது. இவை என் சிறப்பு பட்டி பழங்கள். சரி, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். நான் உங்களுக்கு கோபமாக இருக்க முடியாது. என் அழகிய கம்பள நட்பு உன்னை தழுவட்டும். சரி, நான் ஆரம்பிக்க நேரமாகிறது. எனக்கு இந்த சாக்லேட் ஜவ்வரிசி குச்சி பிடிக்கும். இந்த சுவைக்காக நான் பித்து பிடித்திருக்கிறேன். அட, இவ்ளோ நிரம்பி இருக்கே. இது நிகரற்ற சுவையானது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். இது போபியின் முறை. அது சிறிது. அது அற்புதமாக இருக்கின்றது. நல்லது, விரைவில் அதை முயற்சிப்போம். ஓ,
தெரியல எவ்வளவு கனமா இருக்குது. நான் இதை காமெடியாக பற்றி பார்க்கிறேன். இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. ஓ, அவன் போக்கிகளை அடர்த்தியாக கையில் வெட்டி பஞ்சம். இருக்கிறான். நல்லா இருக்குது. என் மீது பொருந்தது. நன்றாக இருக்கிறது. அது விழுகிறது. அது நம்மேல் விழ ஆல்மோஸ்ட் போயிருந்தது. அது பயமாக இருந்தது. ஆனால் அத ஒன்னு சேர்ந்து சாப்பிடுவோம். எப்படி சுவையாக இருக்கிறது. நான் உடன்படுகிறேன். Wow, ஒரு பாக்கெட் பாப்கார்னா? அது வேடிக்கையாக இருக்கிறது. நான் ஒரு சராசரி அதை மரத்தை பாருங்க. இருக்கிறேன். அது அவனா? என்னிடம் மீண்டும் சிறிது ஒன்று உள்ளது. உள்ளே என்ன இருக்கிறதை பார்ப்போம். ஓ, அங்கே ஒரு தானியம் மட்டுமே உள்ளது. அதை எப்படி குத்துவது? சரி, என்னிடம் ஒரு ஐரன் மேன் கைவண்டி உள்ளது. ஒரு வலுவான மற்றும் சூடான கற்றையில் வெற்றில் ஒரு தானியத்தை கேயாது பகட்டிவிட முடியும். அதை பிடிக்க வேண்டும். அது நேராக என் வாயில் பறக்கிறது. இது சுவையனாக உள்ளது. ஆனால் எதுவும் மீதமில்லை. பிபி, உன் ஹர்ட் உண்மையிலா? நான் உடனே வெப்பச்சோறு செய்ய விரும்புகிறேன். நான் அதை உன் தவையில் செய்வேன். அடுப்பில் வைத்து காத்திருக்கிறேன். அது பொருந்தவில்லை. இது மிகவும் நல்லது. சரி சரி சரி, காவலை பிடிக்க வேண்டும். பிடித்து விட்டேன். இப்போது பாப்கார்ன் முயற்சிப்போம். இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. இதற்கு ஓரளவு அதிகமாக இருக்கிறது. ஆம், ஒருவேளை நீ மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறாயா? இல்லை, இந்த பாப்கார்ன் எனக்கு. ஆஃப், நிறுத்து. என்னிடம் ஈரோன் மேன் கையுறைகள் இருக்கின்றன. உன் பாப்கார்னை சுற்றி விடுவேன். முடித்து விடுங்கள். என் பாப்கார்ன் வெடிக்க போறது. ஒளிந்து கோபம். அது உண்மை. அதை சாப்பிடலாம். இப்போது இதை பயிற்சி செய்யலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே எனக்கு தேவைப்பட்டதே. எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. தொடங்குவோம். நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நான் தர்பூசணி ஐஸ்கிரீம் தயாரிக்க போகிறேன். மேலையை வெட்டி உள்ளே உள்ள அனைத்தையும் கலக்குகிறேன். நம்பிக்கை அளிக்கிறது. கொஞ்சம் எலுமிச்சை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை எழுத. அதிவேகமாக வந்து பாட்டியை காப்பாற்று. நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது பாட்டிக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கின்றது. என்னிடத்தில் ஒரு கருத்து இல்லை. நான் இப்போது நிறைந்து விட்டேன். சரி, நான் அடுத்ததை செய்கிறேன். நிறைய சர்க்கரை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் உடனடி உரைச்சல் தூவலால் உறைய விட்டல். இப்போது நல்ல சுவைக்காக கமிபிலாட்களை சேர்ப்போம். அவை மிகவும் சகாஷாக இருக்கும். யாசனை வந்தது. பொழியில் உருக்க வேண்டும். அதிசயமாக இருக்கிறது. எல்லாத்தையும் சிலிகான் மேற்பரப்பில் ஊற்றுகிறேன். அதை ஒன்றாக மடக்கி கடினமானது நாளை பார்க்கும் வரை காத்திருக்கிறேன். அது போதுமானது. செய்த. இது உணவு கூடிய ஐஸ்கிரீம் தட்டு ஆகும். ஏன் இதை கோப்பிங்க? ஹோ, பாட்டி, நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். ஆனால் என் கையில் ஒரு பயிற்சி கிடைத்தது. பாட்டியின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என எனக்கு தெரிந்து விட்டது. இதோ உங்களுக்கு ஒரு கமி கண். பாட்டி இப்போது மிகவும் அழகாக தோன்றுகிறது. நீ பயமுறுத்து முதல்வர் அல்ல. இப்போது நம்முடைய ஐஸ்கிரீம் வாங்கலாம். நாம எடிபிள் தட்டில் சில ஸ்கூப்புகள் வைக்க வேண்டும். அவரி ஐ எல்லாமே அலங்கரிப்போம். பொன்னால். அற்புதம். நீ என்ன நினைக்கிற?
ஐயோ பாட்டி அமைதி. நீ கலங்கி போய் விட்டாயா? நான் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் என் பிரயூட்டுப்பையை சரிபார்க்க வேண்டும். ஆஹா, நான் அங்கே குறிப்பாக ஏதும் இருக்க வேண்டும். அது ஸ்கிட்டில்ஸ். சரி, அதை வண்ணங்களில் பிரிப்போம். சரியாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிளெண்டருக்குள் ஊற்றுகின்றோம். அதை கலந்து விடுங்கள். ஓ, எல்லாமே திட்டமிட்டபடியே. Fun. அடுத்து ஒவ்வொரு நிறத்திற்கும் ஐஸ்கிரீம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அருமை. நாம் இப்போது ஸ்கிட்டில்ஸ் ருசி கொண்ட ஐஸ்கிரீம் பெற்றுவிட்டோம். எனக்கு ஒரு ஜான் கிரிங்கிள் சிப் தேவை. அந்த சிப்ஸ்களை நான் எனக்கே சாப்பிடுகிறேன். ஆனால் எங்களுக்கு ஜாடி தேவை. ஒரு குச்சியிட்டு போய்லா. ஐஸ்கிரீம் ரெடி. பிடித்திருக்கிறதா? பாட்டி நன்றாயிருக்கிறார். சோர்வாக இருந்தும் தூங்குகிறேன். ஆனால் அவள் சரியாகத்தான் இருப்பாள். அவங்க எல்லாமே ஆட்பாட்டில் உள்ளது. எனக்கு தயிர், கொஞ்சம் சர்க்கரை மற்றும் கீரைகள் வேண்டும். இது அழகாகவும் ஆர்வமூட்டுவது போலும் இருக்கும். இவற்றையெல்லாம் கலந்து விடுவோம். இப்போது நமக்கு நல்ல ஆரோக்கியமான இயற்கை ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது. வாசனை போன்றது. அதை வார்ப்புருவில் ஊற்றி குச்சியை நுழைத்து பத்திரிகைக்கு அனுப்புறோம். காத்திருப்போம். சுத்தம் செய். ஏனாம் இது? ஓ, ஸ்ட்ராபெரி. காதிரு. ஒரு யோசனை வந்துவிட்டது. ஆனா எனக்கு தேன் தேவை. ஓ, இது ஒரு நீண்ட நாளாக போறது. என்ன நீ முடியாது. சிறிதளவு சாப்பிட தவறவில்லை. ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கும். சரி, நான் ஹாம்பீர் முடிஞ்சுட்டேன். எனக்கு தோன்றவில்லை. நான் காட்டுக்கு வந்தேன். எனக்கு தேன் தேவையாக உள்ளது. தெரியவாறு அதை தேவைப்படும் ஒரே நபர் நான் அல்ல. என்ன வரவேற்கிறேன். அதான் சரி. கண்டுபிடித்தேன். இப்போது நாங்கள் திரும்பச் சென்று I see. நான் ஸ்ட்ராபெர்ரி அடங்கிய கண்ணாடியில் தேன் ஊற்ற வேண்டும். இப்போ கலந்து அடுக்கட்டிலிருந்து ஐஸ்கிரீமை எடுக்கிறது. ஏனெனில் அது ஏற்கனவே உறைந்து விட்டது. இதை என் தேன் ஸ்ட்ராபெர்ரி பரிகையில் மூழ்கடிக்க மட்டுமே உள்ளது. பரிசோதிக்கலாம். இது என்ன? ஒரு பிளேட்? இது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை முதலில் முயற்சிப்போம். வெறுப்பூட்டும். இல்ல இல்ல இல்ல. அமைதி. என்ன இருக்கிறது? பிங்க் ஐஸ்கிரீம். ஏன் பிடித்த நிறங்கள். அம்மாவுக்கு ஒரு டிவி பாக்ஸ். அற்புதம். உங்களுக்கு எந்த பயம்? ரிங்கிள்ஸுடன் வேடிக்கையான சேர்க்கையா? ஐஸ்கிரீம், கூல்ஸ், நட்ஸ். பார்ப்போம். படிக்கம் சுகமாக இருக்கிறது. இது ருசியாகவும் இருக்கிறது. நான் நன்றி. வருகிறேன். சின்ன குச்சி. உண்மையா? ஆம். தங்கை. ஓ, மைக். கீழே பார்த்துவிட்டு செல்க. வணக்கம். நிக்கோல் ஏற்கனவே ஒரு ஆழத்தை உள்ளடக்கிய படத்தை வரைந்து விட்டார். ஓ, ஒரு டானட் அற்புதமாக இருக்கிறது. இருக்கிறது. சரி. மைக், உனக்கு ஏதாவது யோசனை ஏற்பட்டதா? வண்டர்லாண்ட்? நல்ல யோசனை.
ஆஹா ஐயோ, நீ McDonald's அவனை டோனட் ஆர்டர் செய்ய தீர்மானித்தாயா? ஆனால் நீங்களே அதை சமைக்க வேண்டும். நிக்கோல் எப்படியும் தெரிந்து கொள்வாள். எல்லாம் சிவப்பாக உள்ளன. சிரிக்கிறது. நான் தொலைபேசியில் விளையாடுவேன். ஸ்டீவ் கூட ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சாஃபர் என்ன மாதிரியான டோனட்டை கொண்டு வந்திருக்கிறாரோ என அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நாங்கள் சோடாவை கண்ணாடி வீடுகளில் ஊற்ற வேண்டும். ஜெலட்டினை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். இப்போ இந்த கலவை ஒரு டோனட் வார்ப்ல ஊற்றுறேன். இது ஏற்கனவே ருசியாக இருக்கிறது. நாங்கள் 6 டோனட்ஸ் கொள்ள போகிறோம். நன்றாக செய்திருக்கிறாய். அதை ஒரு தட்டுல வைக்கலாம். தயார். சில நிறமுள்ள சிற்றுண்டிகளை பயன்படுத்துகிறோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிக்கோலுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நிச்சயமாக அது பிடிக்கும். பாருங்கள் பாருங்கள். நான் ஓ பரவாயில்லை. டோனட்ஸ் இவற்றை நான் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் டிப்பிங்கா? இது மிகவும் ரசிக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் அதை பறித்து சாப்பிட ஒண்ணுமில்லை, ஆனால் நிகோலுக்கு விட வேண்டும். இப்போது நான் கொட்டுக்கொட்டுகளை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு முழு பையை நட்டுக்கள் இருக்கின்றன. ஆகரியா அதை டோனட்டுக்கு கொன்றது. அடுத்ததாக அலங்கரிக்க ஸ்ட்ராபெரிகளை நறுக்க வேண்டும். இதற்கு சுவையாக இருக்கும். ஓ, எனக்கு நினைக்கிறேன் மைக் கண்டிப்பாக பசிக்கின்றான். ஆனால் அது நிக்கோலுக்காகத்தான். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? சரி, எனக்கு எப்பவும் ஒரு யோசனை உண்டு. நான் சாக்லேட்டை உருக்க வேண்டும். இதோ அதை சில நீல துளிகளால் தூவி புழங்க வேண்டும். மற்றும் ஒரு ஓரியோ அல்லது தேவை. சுவரில் உள்ள புத்தகங்கள். அதன் பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை டோனட்டில் வைக்கிறேன். சில ஐசிங், ஒரு இனிப்பு சிரிப்பு. சரியாய் கண்கள். வாவ் மைக், அது சிறந்த ஐடியா. நிக்கோல், நீங்கள் தயார்தானே? ஆம், எல்லாம் ருசியாக இருக்கிறதா? இவைகள் கம்மி டோனட்டுகளாக தொடங்குவோம். அவை மிகவும் பளபளப்பாகவும் பெரியதாகவும் உள்ளன. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. செஃப், அருமை. இது நான் என்ன? இது என் பொம்மைகளுக்காக டோனட் மாதிரி இருக்குது. வெகு சின்னதா இருக்கு. நான் முடியல. அதை சென்று பார்ப்போம். வாவ், இது அற்புதமாய் சுவைக்கின்றது. எனது பிடித்த நட்டுகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கை. ஓ, ஹக்கி வக்கி, அதை ஜூசிக்கலாம். வாவ், ரொம்ப நல்லது. ஆனால் எப்போது எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்தது. நான் தான் மிக கேவலமானவன். நீங்கள் என்னை வாழ்த்தி மகிழ வேண்டும். எனக்கு ஒரு கேக் வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் சுவையான மற்றும் அழகான கேக். நான்கு, இது குழந்தை நிக்கோல் கொடுத்த பணியாகும். பாட்டி ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்துள்ளார். முதலில் கேக்குக்கான மாவை பிசைய வேண்டும். இதை செய்ய நீங்கள் மா, பால், சர்க்கரை மற்றும் வெண்ணெய் தேவை. அதை நன்றாக கலக்குங்கள். கெட கைதி, நீ என்னவென்று யோசித்தாய்? நானே மாவை பிசைய வேண்டியதில்லை. அதற்காக என்னிடம் ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த இயந்திரம் உள்ளது. ஓஹோ பாட்டி, நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும். ஒரு இயந்திரத்துடனான போட்டியில்லாத எளிதானது அல்ல. வாருங்கள் பாட்டி, விரைவாக செய்யுங்கள். விடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யலாம். எனக்கு ஷெஃப்ஸ் சரிவருந்த இயந்திரத்தோடு ஒப்பிட எதுவுமில்லை என்றே நினைக்கிறேன். போனால் இனி வேறு காரியத்திற்கு செல்வோம். செஃப்களை ஒரு மோல்டில் பூரித்து அவனில் வைக்கிறார்.
பாட்டி இதை நீ என்ன பிடிக்கிறார். செய்திருக்கிற? அது அடுப்புக்குள் வைத்து விட்டியா? இங்கே டைமர் இருக்கு. பாட்டி நிறுத்து. எனக்கு ஓர் வடாய் அடுப்பு வேண்டும். நான் ஒரு வடாய் கேக் செஞ்சுக்கிறேன். கலவையை ஊற்றுகிறேன், அதை மூடுகிறேன். வலா, நிச்சயம் என் ஜேம் பயன்படுத்துவேன். அதுதான் ரொம்ப நல்லது. ஓ மறு மற்றும் பல அடுக்குகள். சரி, நாம் கொஞ்சம் அடிக்கப்பட்ட பால் சேர்க்க வேண்டும். அதிகமாக இருக்கும், இதுவே சிறந்தது. அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன? சரி, யமா மீண்டும் ஏதோ நினைத்திருக்கிறார். இந்த முறை அது என்ன? சரி, மெரிடேன் மண்டலத்திலிருந்து புதிய சம்பளம் சேகரிக்க. சரி, எனக்கு இங்கே சுவையான ஜம்பு பழங்கள் பிடிக்கும். இல்லையே, என்னுடைய வாயிலிருந்து வெளியேறுங்கள். என்ன அருமை! இல்ல, இன்னும் கொஞ்சம் கேக் மற்றும் ஹிம்பேரி ராஸ்பெரிஸ் இருக்கின்றன. கேக் மிகவும் அழகாக மாறி உள்ளது. கொச்சைப்படுத்தவே அற்புதமாக இருக்கின்றது. சிறிது பொடியாக்கப்பட்ட சர்க்கரை தெளிக்கவும். மைக், நீங்க நுடல்லாவில் மூச்சிடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷத்துக்கு கூட கவனிக்காமலே விட்டுவிடலாம். நாளைக்கு நான் இங்கிருந்து உன் வெளியேறப் போகிறேன். தங்கைசிக்கு என்ன தயார் செய்ய போகிறாய்? என் கேக் வெந்து விட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. இதை டவுன்ஸ் வாற்ற வேண்டும். நான் என் குரிய கத்தியை ஹஃபடித்து பெறுகிறேன். அப்படியே தயாராகிறது. இப்போது வெவ்வேறு நிறங்களின் கிரீமை பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பரவ வேண்டும். அதிலே நிறைய இருக்க வேண்டும். கேக்கின் சுற்றிலும் கிரீமை பூசவும் வேண்டும். சரியானது. சாதகம் உதவியுடன் அதை சமமாக காலம் விடுவோம். இப்போது ஹுபா பூபா ஜெஜோலை அலங்காரமாக பயன்படுத்த போகிறேன். மேலும் நெர்ட்ஸ் கேண்டி மேலே வைத்திருக்கிறேன். சரி, எல்லாம் தயார். சேஃப், இந்த கேக் சுவையாக தெரிகின்றது. மைக், உனக்கு ஏதுமில்லை? எல்லோரும் தயார். தொடங்கு. இந்த மிக அருமையான சமையல் முறையை பார்க்கவும் நான் கண்டேன். டாக், இது ஒரு கப் கேக் மற்றும் இது ருசியாக காட்டுகிறது. எனக்கு நுடல்லா மீதி கொண்ட ஒரு ஜாடி உள்ளது. அதன் மீது மாவு, முட்டை மற்றும் பால் சேர்க்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் குழைத்து பெர்ஃபெக்ட். மைக்ரோவேவில் 1 நிமிடம் முற்றிலும் காத்திருக்க வேண்டும். மைக் என்ன செய்வார் என ஆச்சரியம் கொள்கிறேன். ருசியானது. முடிந்தது. அதை வெளியே இழுக்க வேண்டிய நேரம். இது மிகவும் சூடு. ஒரு ஸ்பூன் இடுகிறது. நாம் அதை நிக்கோலுக்கு கொடுக்கலாம். சிரிப்பதை நிறுத்து. மிக அருமையாக வாசிக்கிறது. இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். மற்றும் எனக்கு ஒரு ஸ்பூனை மிகவும் தேவைப்படவில்லை. சரி, சராசரி. மைக், அடுத்த முறை சிறப்பாக முயற்சி செய். பாட்டி, இது வெஃபில் கேக் தானா? அருமை, ருசியாக உள்ளது. பாட்டி, உங்க அனைத்து சமையல் குறிப்புகளும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கு. இப்போ இந்த பெரிய பிங்க் கேக் சாப்பிட்டு பார்க்க மட்டும்தான் பாக்கி இருக்கு. எனக்கு எல்லாமே பிங்க் நிறத்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு கடி எடுக்கிறாயா? ஆஹா, என்னொரு ருசியான விஷயம். நான் கூட ஒரு பிட்டியை ஊத முடியும். சமையல்காரர் நிச்சயம் வெற்றியாளர். வெற்றி இறுதியில் எனக்கு. இழக்க விரும்புகிறேன். என் பொம்மை வீட்டை ஒரு சரியான இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றுவோம். அதை இளஞ்சிவப்பாக பூசுவோம். அது ஒரு அருமையான நிறம்.
எனக்கு பிடித்திருக்கிறது. பக்க சுவர்களில் தொடங்குவோம், பிறகு கூரை, அப்படியே. ஓ, இப்போது முன்புறம். நான் முடித்து விட்டேன். ஓ, அந்த வாசனை என்ன? வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? நான் விட்ட ஊதா நிறத்தில் ஸ்ப்ரே கேன் கொண்டு வண்ணம் பூசுகிறேன். நீண்ட நாட்களாக ஒரு கருப்பு ஊதா நிற வீடு வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இந்த நிறம் என் மனநிலைக்கு சரியாக பொருந்துகிறது. சில விவரங்களை சேர்ப்போம், நிச்சயமாக, ஏனெனில் இங்கே ஒரு பால்கனி தேவைப்படும். விஷயம் யோசனைகளில் எனக்கு உதவுங்கள். ஓ, எனக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீர்கள். சரியான பால்கனியை உருவாக்குவோம். கார்ட்போர்டு துண்டை வெட்டுங்கள். இப்போது சில பல்குச்சிகளை செருகி நமக்கு ஒரு பால்கனி உள்ளது. அனைத்து விவரங்களையும் சேர்த்து பால்கனியை கருப்பாக வண்ணம் பூசுங்கள். சரியானது. சில அழகான விவரங்களை சேர்ப்போம். இப்போது அதை பொம்மை வீட்டிற்கு இணைக்கவும். ஓ, விஷயம், நீ அங்கே என்ன செய்கிறாய்? நீ ஒரு குடையுடன் விளையாடுகிறாயா? அதை எனக்கு கொடு. எனக்கு அது ஜன்னல்களுக்கு தேவை. ஜன்னல்களுக்கு அழகான கூரைகள் செய்யுங்கள் மற்றும் சட்டங்களை சேர்க்கவும். அதற்காக குடையை வெட்ட வேண்டும். அதை பற்றி என்ன சொல்ற பார்பி? என் வீட்டிற்கு ஒரு பால்கனியுடன் அழகான ஃப்ரேம்களும் இருக்கின்றன. அவற்றை இணைப்போம். அருமை. அடுத்தது என்ன? ஆஹா, அதுதான். கோட்டைகளில் இருப்பது போல ஒரு அழகான கோபுரம் வேண்டும். ஒரு கழிப்பறை காகித குழாயை எடுத்துக்கொள்வோம். ஒரு துண்டை வெட்டுங்கள். இப்போது அதை இளஞ்சிவப்பாக வண்ணம் தீட்டுவோம். அப்படியே. அதை அலங்கரித்து ஒரு கூரை அமைக்கவும். கோபுரத்தை அதற்கு இணைக்கவும். அடுத்து நான் முழு கூரையையும் கிரீமால் மூட விரும்புகிறேன். அது என் கூரை மேகங்களால் ஆனது போல இருக்கும். நான் என் கூரையை இருண்ட இரவு போல கருப்பாக செய்ய போகிறேன். எனக்கு நகம் சிறந்தது என்று நினைக்கிறேன். இப்போது நான் கோத்திக் பாணி கோபுரங்களையும் என் குடும்ப சின்னத்தையும் கொண்டிருக்கிறேன். அது ஒரு சிறந்த யோசனை. என் வீட்டில் என் தலை சாய்வு உருவத்தை வைத்திருப்பேன். அருமை. இப்ப நீங்க சுவாரஸ்யமான பகுதி தொடங்குகிறது. வீடுகளின் உள்ளே அலங்கரிக்க. இப்போது நாங்கள் மணல் வீட்டிற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். பீப் பீப் பீப். விஷயம், கவனமாக இரு. மணல் லாரி இங்கே. அதை இறக்குவோம். ஓப்ஸ், விஷயம், நான் உன்னை கவனமாக இருக்க சொன்னேன். மன்னிக்கவும். பார்பி, என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்கிறாய்? என் வீட்டின் முன் ஒரு வசதியான முற்றத்தை உருவாக்க முடிவு செய்தேன். நான் எப்போதும் கடற்கரைக்கு அருகில் வாழ விரும்புகிறேன். முற்றத்தில் மணலை பரப்புவோம். என் பொம்மையும் அவளது நண்பர்களும் ஓய்வெடுக்க சூரிய நாற்காலிகளை அமைப்போம். வகையான சிற்றுண்டி மற்றும் பானங்களுடன் ஒரு மேசையை சேர்ப்போம். இப்போது ஒரு குளத்தை உருவாக்குவோம். அதில் தண்ணீர் நிரப்பி கெனை குளத்தில் வைக்கவும். ஓ ஆம், வீட்டிற்கு செல்லும் பாதையை உருவாக்கி ஒரு வேலியை கட்டுவோம். இப்போது நாங்கள் ஒரு கடற்கரை விருந்தினை நடத்தலாம். அரே, வாவ், சரி, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். பழைய விளக்கை உருவாக்குவோம். அது ஒரு கஜீபோ ஆகும். உள்ளே ஒரு சோஃபா மற்றும் மேசை வையுங்கள். இப்போது நீங்கள் இங்கே ஆன்மீக அமர்வுகளை ஏற்பாடு செய்யலாம். ஒரு குழியை தோண்டும் போது நான் கல்லறை மரங்களின் விதைகளை கண்டுபிடித்தேன். அருகே ஒன்றை நட்டுவிடலாம். ஒரு பாதையை அமைக்கவும். அதுதான் எனக்கு தேவை. அலங்காரத்தில் சில கல்லறை கற்களை சேர்க்கவும். En nedlem redeemiktur Brent William chat take salting wings down on my saw. His roommate எங்குடம் பயமுறுத்தலாக இருக்கதால் எனக்கு இன்னும் குளிராக உணரப்படுகிறது.
காகங்கள் சிறந்த சிலைகள் ஆகும். இங்கே அவை உள்ளன. வாவ் பெண்களே, உங்கள் முற்றங்கள் முற்றிலும் வேறுபட்டவையாக உள்ளன. பார்பியின் முற்றத்தில் கடற்கரை விருந்தோம்பல் முழு வீச்சில் நடக்கிறது. ஆனால் வெட்னஸ்டேவின் முற்றம் ஒரு திகில் திரைப்படத்திற்கு சரியானது. வாவ், ஐஸ்கிரீம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையாக இருக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரே நேரத்துல சாப்பிட விரும்புகிறேன். ஓ ஆம், எனக்கு இனி குச்சி தேவையில்லை. இது என்ன ஐஸ்கிரீம் குச்சி? இது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். முதலில் இதை சிறிய துண்டுகளாக வெட்டுங்கள். அந்த பர்பிள் நேரத்துல பூசுங்க. ஜாம்ஷிலே மரத்தளங்களை ஸ்மா பான்சுவான் ஸ்டோஸ் ஸ்ப்ரிங் ஃபார் டேட்டிங் போ ஆஃப் பெருலாய். வாவ் வென்ஸ்டே, அவளுக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. நான் ஒவ்வொரு மாடியிலும் அழகான தூண்களை வைக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு கருப்பு ஸ்பான்ஷல் சேவை. அவச ஒன்றாக்க போச்சிட்டு கருப்பு துணியில் மடிக்கிறாங்க. முடிவில் ஒரு வசதியான சோஃபா. மற்ற என் உருவப்படத்தை சொங்கட்டும். அங்கே மருந்துகளுடன் ஒரு ரேக் இருக்கும். இதோ ஒரு கம்பளம். வாவ், என் வாழும் அறை தயார். இங்கே ஒவ்வொரு விவரமும் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சியை போல மிகவும் பயங்கரமாகவும் அழகாகவும் உள்ளது. விஷயம் கண்டிப்பாக இதை பிடிக்கும். அது சரிதானே திங்? நான் நிச்சயமாக இதை விட சிறப்பாக செய்ய முடியும். எனக்கு ஒரு ஸ்பாஞ்ச், பசை மற்றும் துணி தேவை. அவற்றை ஒன்றாக சேர்த்தால் நான் ஒரு சிறந்த நாற்காலி செய்ய முடியும். மேலும் ஒரு சோஃபாவும் செய்ய முடியும். அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே. ஓ, அந்த அழகிய பாருங்கள். சரி, ஒரு பஞ்ச வைச்சம் விஷயமை சோஃபாவை வைக்கலர். இப்போ என் உருவப்படம் நிச்சயமாக என் ஹார்ட் காலணிகள் மற்றும் பைகள் அச்சையும் ஒரு அழகான கம்பளம். ஓ, என் பார்வை மகிழ்ச்சியுடன் இருக்கிறாளா என்று நம்புகிறேன். ரிவ்யூன் சால்விங் ஃபுல் மாடிக்கல் ஃப்ரப்பாக வேலை செய்யணும். அடுத்ததற்கு போகலாம். Most high oils but get some ஒரு dial toya often analysis measures உருவிக்குவேன். முழு சமையலை சர்ச்சையும் நிறுவுவோம். இங்கே ஒரு செடியை வைப்போம். இப்போ தண்டு அலமாரிகளை தொங்க விடுங்கள். அங்கே ஒரு மேசையும் நாற்காலிகளும் இருக்கும். நீங்கள் இங்கே மதிய உணவு சாப்பிடலாம். சந்தேகமில்லை. இந்த விஷயம் போ, உனக்கு இது பிடிக்குதா? நான் புதன்கிழமையை எப்படி மிஞ்ச முடியும்? எனக்கு தெரியும். நான் ஒரு இளஞ்சிவப்பு சமையலறை உருவாக்குவேன். அனைவருக்கும் கருப்பின் பதிலாக அழகான இளஞ்சிவப்பு பிடிக்கும். ஓ ஆம், என் பார்வை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். சில வசதியான விவரங்களை சேர்ப்போம். இது சிறந்ததாக இருக்கும். எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. பெண்களே, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். வாவ், செய்தித்தாளில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. நான் புதிய ஒன்றை நினைத்தேன். இங்கே பல குளிர்ச்சியான படங்கள் உள்ளன. இப்போது என் வீட்டின் 3வது மாடியை வெட்டி ஒட்டப் போகிறோம். அப்படியே, இன்னும் கொஞ்சம். இதோ இங்கே வைக்கிறோம். அற்புதமாக இல்லையா? நான் ஒரு அழகான கண்ணாடி ஜன்னலை சுவரில் ஒட்டுகிறேன். அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அதில் ஒரு சட்டச்சாயந்திரம், சோகமான மாலைகளில் வாசிக்க ஒரு செல்லோ, மேலும் இங்கே ஒரு மென்மையான நாற்காலி இருக்கும். ஓவியங்களை தொங்க விடுவோம். முடிந்தது. மற்றும் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். படுக்கையை இங்கே வைக்கலாம். இப்போது என் பார்வைக்கு ஒரு படுக்கை அறை உள்ளது. விஷயம் வா. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதா? நீங்களுக்கு ஆமை குஞ்சு இறக்காலான தலையணை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். பெண்களே, நீங்கள் இருவரும் சிறப்பாக செய்தீர்கள். உங்கள் வீடுகள் அற்புதமாக உள்ளன. எந்த வீடு உங்களுக்கு அதிகம் பிடிக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். புதன்கிழமை வா அல்லது பார்வி வா. மீண்டும் சந்திப்போம். என் வீட்டை என்ன வச்சு அலங்கரிக்கலாம்? என்னிடம் எதுவும் இல்ல, மீதம் இருக்கிறது. சொப்பனம். எதற்கு நான் ஏங்கினேன்? ஓ, ஒரு குக்கி. இது கடைசியா இருந்ததே சோகமாக இருக்கிறது. இதை எப்படி சாப்பிட முடியும்?
அமைதியாக இருங்கள் பெண்களே. இந்த குக்கி எனக்கு சக்தி கொடுத்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நேற்று கழிவகத்துல ஒரு அழகான பரிசு பெட்டி பார்க்கின்றேன் என்று நினைக்கிறேன். போங்கள். அற்புதம், பாருங்கள், ஒரு செய்தித்தாள். ஓ ஆம் 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 ஆம். வா, தோரண வர்ண சீட்டு. அதை வீட்டிற்கே ஒட்டி கிடக்கலாம். மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்பொழுது நல்ல தோற்றமாக இருக்கிறது. ஓ, முட்டை நாற்காலி என் கூரையில் அற்புதமாக இருக்கும். நல்லா இருக்கிறது. அண்ணா மைக், இது மிகவும் மோசமாக இருக்கின்றது. என்ன? அதை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? இது கொண்டு நான் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் மரம் தயாரித்து அனைத்தையும் அலங்கரிப்பேன். ஒரு வினாடி. பனை கொத்துகள். நான் ஒரு மேதை. மற்றபடி எனக்கு ஆப்பிள்கள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கைக்கு ஒரு முழு பியாக்கே இருக்கு. அதை எனது மரத்துடன் அலங்கரிக்க முடியும். ஹே ஹே. ஓ, அதை பாருங்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக நமது கிறிஸ்துமஸ் மரத்திற்கு பனிக்கோலம் தேவை. அதிசயமாக இருக்கிறது. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊடலாட்டை பெறுவோம். பண்டிகை கால மனநிலைக்கு வந்துவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய அலங்காரம் வேண்டும் என்று நினைத்தேன். ஓ, என்ன நடக்கிறது? நிறுத்து. ஓ, அது மைக் கிட்டிய பார்த்தாச்சு. பரவாயில்லை ஹென்றி. ஹலோ. அடுத்த முறை என்னை அவமதிக்காதே. நீ மூச்சு விடலாம். ஓ, இந்த வெள்ளை காகிதம் என்னை யாராக நினைவுபடுத்துகிறது தெரியுமா? இது பனி போல உள்ளது. ஆமாம், நான் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் என்னை கேள்விப்பட்டீர்கள். சரி, என் வீடு மேலும் அழகாகவும் விழா காலத்திற்கேற்றதாகவும் மாறும். மேலும் இதிலிருந்து ஒரு தொலைநோக்கி உருவாக்கலாம். ஓ ஓ, பிரிட்னி மூக்க உரைக்கிறாளா? சரி, கவலைப்படாதே. மாண்டி. ஆஹா, அவள் எப்போதும் போல ஆட்டோகிராப் எழுதி கொண்டிருக்கிறாள். அப்படி கொண்டு போகவில்லை மகாதேரா. வீட்டை அலங்கரிக்க எனக்கு உதவினால் பின்னர் உனக்கு கையொப்பம் கிடைக்கும். நான் உன்னை பிடித்தேன். எல்லாம் இப்போது தயாராக இருக்கும். நன்றாக இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். என்னுடைய அறையை வரைவதற்கு தொடங்கலாமா? தீச்சாயம் அமிழ்த்தாலும் கூட உன்னால் ஆகினால் செய்யவே செய்வேன். நீ அழகாக இருக்கிறாய். உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்ன? ஓப்ஸ். அந்த ரசிகர்கள், அதற்கு முடிவே இல்லை. அதுவே உங்களால் செய்ய முடிகிறதையா? ஒரு நிமிடம். இப்படிப்பட்ட அற்புதமான மாலையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். அலங்காரத்தையும் பாருங்கள். நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. இதோ ஒரு கையொப்பம். ஆனால் தேவையற்ற முத்தங்கள் வேண்டாம். குட்பை. பை பை. நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டது. என் கிறிஸ்துமஸ் மரத்தை கூப்பிட வேண்டும். ஆம், வணக்கம். ஆம், நான் இங்குதான். இனி எங்காகவும் உழைக்கணும். எனக்கு கூடுதல் பணி தேவை. அவை அது அழகாக இருக்கிறது. இதோ உங்கள் பணம். எனக்கு இது பிடித்திருக்கிறது. ஒரு பண்டிகை கோடை மற்றும் ஒரு செல்வி நிச்சயமாக. ஓ சரி, முதலில் ஒரு வீடியோ எடுக்கலாம். பிரிட்னி, மிகவும் விவசாயம். ஹலோ இனிமையானவளே, உன்னுடைய உதவி அவசரமாக தேவை. ஹே, நீங்கள் அறையையோ இல்லையோ பூச வாய்ப்புள்ளது. பெரிது. ஓ ஓ அன்பே, சரி, இப்போ எனக்கு அது எல்லாமே நான் போடும் உடை.
ஆடை போல தங்கமாக இருக்கணும். பாய் பாய். நன்றி. ஓ, இது அழகாக இருக்கிறது. நாங்கள் இங்கே ஒரு சவாலை சந்தித்து வருகிறோம். நான் வெற்றி பெற வேண்டும். ஹலோ, சரி, என் வடிவமைப்பாளர், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது என்ன மொத்தம்? ஹூம், என்ன நீங்கள் என்ன பாக்குறீங்க? சராசரி. என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும். செம்படர் கொண்டு தொடங்குவோம். அது இப்போது ஃபேஷனில் இருக்கும். அந்நியவர்களால் உங்க வீட்டை பெரிய புத்தாண்டு விருந்து ஆக்கி விடுவேன். அது தங்கத்தை விட பிரகாசமாக இருக்கும். தங்கத்தை பற்றியே பேசுகிறேன். எனக்கு இங்கு சில தங்க கட்டிகள் உள்ளன. அட, இங்கேதான் இருக்காங்க. ஒரு சிறந்த சின்ன தொடுதல், ஒரு சிறந்த சின்ன தங்க வீட்டு. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். சரி, மறந்து போச்சு. இது என் புத்தாண்டு அதிசயம். இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்படி இருக்கு? வாவ், அது அற்புதமானது. நீங்க வேற லெவல் மேதர். உங்களுக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி. என் பொண்ணான வீட்டிற்கெல்லாம் தேவா வெறும் பணத்தின் முதுவெளி போல இருக்கிறது. வா, நான் அதை பிடிக்கிறேன். ஏய், சிறிய திருடன், என் பணத்தை திருடாதே. உன் வீட்டுக்கு போ. அத வில்லைன்னு நான் சொல்ல முடியுமானால்? ஏய், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்னும் முடியலை. என் வீட்டுக்குள் அலங்கரிக் நிறுவலாம். போலிவான பாய்களை பார்த்து தாழ்த்து. இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். எனக்கு நில வேண்டும். என் கைகளும் தேவை. அதை யார் எடுத்துக்கொள்வார்கள்? என் கையெழுத்துக்கள் எல்லா சுவர்களிலும் உள்ளன. இது நன்றாகவும் எவ்விதமாக இருக்கும். சிறிது பச்சையை சேர்ப்போம். வாவ், மஞ்சள் மற்றும் சிவப்பு. அடுத்து போகலாம். நமக்கு சில அலமாரிகள் தேவை. அருமை பைன்கோன்கள், மேலும் ஒரு கிறிஸ்துமஸ் மரம். கண்டிப்பாக எல்லாமே மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். அதை பாருங்கள், என்ன அழகானது. வாவ் வாவ் வாவ். சரி சரி சரி. கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் எவ்வளவு இருந்தாலும் குறைவே. சம்மதிக்கிறீர்களா? இதோ அந்த விளக்கு. நான் என்ன செய்றேன் என்பதை நீ அறிவியா? எனக்கு சில வினாடிகள் கொடு. வா, அதுவே அழகாக இருக்கின்றது. அது ஒரு சிறிய பனி மனிதன். சரி. ஓ, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, ஒரு பழைய புத்தகம். அது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். மலைகளுடன் ஒரு கிராமம். சரி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது ஒரு ஜன்னல் போல உள்ளது. எனது விருப்பமான சூடாவை சாப்பிடலாம். உணர்ந்து கொள்வீர். உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் வேண்டுமா? நீங்கள் கான்களால் ஒரு மேசை உருவாக்கலாம். இப்போது புத்தாண்டை கொண்டாடத்துக்கு எல்லாம் தயார். இது மிகவும் விருந்தாளியாவானது. நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது ஒரு பீன் பேக். ஆம், அருமை. என் வீட்டை அலங்கரிக்க ஈயோடு இருந்து தொடங்கலாம். முதலில் குளிர்காலத்தில் என்னை உஷ்ணமாக வைத்திருக்க அடியில் ஒரு மெல்லிய கம்பளி போடுகிறேன். மேலும் ஒரு பளபளப்பான நட்சத்திரத்தையும் மேலும் சில ஞான் காட்சி பலகைகளையும் தொங்க விடுவோம். என் சுவர்கள் இப்போது அற்புதமாக தோன்றுகின்றன. மேம், நன்று. அங்கே ஹார்ட்டின் வடிவத்தில் சில அலமாரிகள் வைக்கும். என் அழகான அலங்காரங்களை, எனது அழகான அரச கொடிமுடி மற்றும் என் மாட்சிமையான ஐஃபல் கோபுரத்தை அங்கே வைக்கிறேன்.
அது எனக்கு பாரிஸில் கொடுக்கப்பட்டது. ஒரு வீட்டை அலங்கரிப்பது மிகவும் சந்தோஷமானதும் பரபரப்பானதும் ஆகும். ஒரு மேசையை ஒரு கண்ணாடியுடன் மூலையில் வைக்கிறேன். என்னையே பற்றி ரசிப்பேன். பின்னர் நகங்களை செம்மைப்படுத்துவேன். அழகு. என்னுடைய அனைத்து மேக்கப்பும் இங்கே பொருந்துமா என ஆய்வேனாம். இப்பொழுது பரிசோதிப்போம். ஆமாம், இது ஒரு அதிசயமே. கிறிஸ்துமஸ் மாத்தில் எங்கள் பெற்றோர் எப்போதும் இதை தொங்குவிக்க முடியும். அது எனக்கு தெரியுமா? அவை சிலிண்டர்கள், பிராண்டட் சிலிண்டர்கள். நிச்சயமாக. காத்திருக்கவும். மென்மையான மேல்குட்டிகளை சாண்டு வருவோம். இப்போது அபாரம் இருக்கும். அழகானதாகவும். மூவா. வணக்கம் அனைவருக்கும். இந்ததை நான் விரும்புகிறேன். அக்க எல்லாம் மோசமாக நைத்தா. நாம் இதை அவசரமாக சரி செய்ய வேண்டும். ஓ, அந்த மெத்தை போன்ற குஷன்களை பாருங்கள். மேல் பகுதியில் என் நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஓ, பொன்னிற அச்சுகளே, நிச்சயமாக. வாவ், அதை பாருங்கள். ஆமாம், தொடரும் நேரம். நிச்சயம் சில கூடுதல் பொன்னழகும் கிறிஸ்துமஸ் அலங்காரமும் வேண்டும். வாவ், அற்புதம். என் எல்லா பொருள்களுக்கும் கட்டாயமாக சில அலமாரிகள் வேண்டும். அந்த கிரீட வடிவங்கள் அருமையாக இருக்கின்றன. ஓ, எனது அனைத்து அலங்காரங்களையும் அங்கு வைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். ஓப், இது மிகவும் விலை உயர்ந்த விஷயம். அழகாக இருக்கிறது. மூலையில் நான் ஒரு மேசையை வைக்கிறேன். ஆனால் ஒரு டேபிள் மட்டும் அல்ல. இந்த அழகான தேவதையை பாருங்கள். மேலும் சிற்றூட்டு பொருட்களையும். நல்லது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எனக்கு ஒரு டிவி தேவை. நான் புத்தாண்டு காமெடி படங்கள் பார்க்க முடியும். அம்மா, இது ரொம்பவே சிரிப்பானது. நல்லது. எல்லோரும் படுக்கைக்கு செல்லவும். சாண்டா கிளாஸ் விரைவில் வருவாரு மற்றும் பரிசுகள் கொண்டு வருவார். நல்லா தூங்குங்க. ஹோ ஹோ ஹோ, பிரிட்னி அவளுக்கு இந்த பொன்னான பரிசு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மேண்டிக்கு நம்ம அழகு குயின் நான் ஒரு ஆடம்பரமான பரிசும் வாங்கி இருக்கிறேன். மற்றும் ஓ நான் இங்கே இல்லை. சாண்டா, அவர் எங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்தார். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது என் கனவின் பர்கர். நன்றி சாண்டா. வேயாவ், எனக்கும் எனது பரிசு மிகவும் பிடிச்சிடுச்சு. ஓ வேயாவ், ஒரு வளைய வடிவில் ஒரு பிங்க் லாலிபாப் வேண்டும் என்று எப்போதும் நினைத்தேன். இது அருமை. கூல், இருங்கள். என்னிடம் ஒரு சதுப்பு நில கேக் இருக்கிறது. இது மிகவும் இனிப்பு. எனக்கு இது பிடிக்கும். நம்ப முடியவில்லை. சாண்டா அவரது இல்லத்துக்கு திரும்ப பறக்கிறார். ஒரே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். TV Venga lights on ice cream soft sponsor. நம்மளோட ஃப்ரீமியா என்ன பியூட்டிஃபை பண்றதை நீங்க ஏற்கனவே அறிவோம் ஒன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவள் ஐஸ்கிரீம் கேட்பாள் என்பதில் சந்தேகமில்லை. சரி, சமையலுக்கு தயாராகலாம். ஓ சரி, நான் அந்த பச்சை ஐஸ்கிரீம் பந்தை எடுத்து ஒரு வாஃபிள் கானில் வைக்க வேண்டும். சிறப்பு. இப்போது எனது பிடித்த முதலை பொம்மையை எடுத்துக்கொள்வோம். இதோ இது. உன்னை தேவை நண்பா, ஆனால் உன் தலை மட்டும். இதை ஐஸ்கிரீமில் வைக்கலாம். இப்போது சில போக்கி குச்சிகளை எடுத்து இந்த குச்சிகளால் ஒரு ப்ரோபெல்லர் செய்யலாம். அதற்கு பிறகு நாங்கள் சில ட்ரிக்ஸ் எடுப்போம். அதை பக்கங்களில் செருகவும். பிறகு நாங்கள் மில்கி வே எடுக்கிறோம். இங்கே
ட்விக்ஸில் 2 கம்மி கரடிகள் சேர்க்கவும். இப்போது நமக்கு ஒரு பாம்பார்டியர் முதலை ஐஸ்கிரீம் உள்ளது. இது நீங்கள் ஒரு சிறந்த படைப்பு என்று அழைக்கிறீர்களா? சரி, இப்போது என் முறை. ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு இந்த சாக்லேட் துளிகள் தேவை. முதலில் நான் அவற்றை உருக்க வேண்டும். ஒரு பர்னர் கொண்டு இது மிகவும் வேகமாக இருக்கும். சில நிமிடங்கள். அடுத்ததாக நாம் ஒரு வாஃபில் கோனை எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம். அத சில ஸ்பிரிங்கிள்ஸ்லும் மூழ்கடிக்கலாம். சிறப்பு. இப்போது நாங்கள் நீல கொத்துமல்லி சுவை கொண்ட ஐஸ்கிரீமை எடுத்து பாஸ்தா இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை இயக்குங்கள். அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் கிண்டல் செய்கிறேன். நீங்கள் பயந்தீர்களா? சரி, நான் ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோன் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அந்த வடிவத்தை பாருங்கள். ஓ ஆம், இது ஒரு ஐஸ்கிரீம் பாஸ்தா. இப்போது நாம் சில மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறோம். உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வெள்ளை டாப்லரோன் எடுக்கிறோம். ஒரு முக்கோணத்தை நீல ஐசிங்கில் மூழ்கடிக்கிறோம். சரியானது. அதை கொண்டு ஐஸ்கிரீமை அலங்கரிக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே ட்ராலாலா நினைவூட்டுகிறதா? சரி, இப்போது ஒரு கமி சுறாவை எடுத்து அதை வெட்டி என் ஐஸ்கிரீமில் சேர்ப்போம். அருமை, நான் அதை பெற்றுவிட்டேன். பாட்டி, உங்கள் பேத்திக்காக நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? அது எரியாமல் இருக்க நான் அதை கிளறுகிறேன். இப்போது நான் ஒரு கப் கேக் அல்லது கப் கேக்கின் காகித அச்சை எடுக்கிறேன் மற்றும் அதில் வெள்ளை சாக்லேட்டை வைக்கிறோம். பின்னர் அது இன்னும் உறைந்திருக்காத போது அதை முழுவதும் பரப்ப வேண்டும். இப்போது அந்த சிறிய வெள்ளை சாக்லேட் கப் பாருங்கள். இப்போது நாங்கள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறோம். கிராமல் ஐஸ்கிரீம் எடுக்கவும். என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத உள்ள வைக்கலாம். நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஒவ்வொன்றும் ஒரு பந்து பயன்படுத்துவோம். இப்போ ஒவ்வொரு பந்தையும் பேஸ்ட்ரி பைல வச்சு உருளையா பிழிகின்றோம். அதை ஒன்னா உரட்டி என் சாக்லேட் கோப்பையில பிழிகின்றோம். இப்போது நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பயன்படுத்தி ஐஸ்கிரீம் கப்பை மேல் வைப்போம். அழகான முகத்தை உருவாக்கி பாலரினா கப்புச்சினோ தயாராக உள்ளது. மியா, அதை முயற்சி செய். வாவ், இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. வாவ், அதை பாருங்கள், அது கப்புச்சினோ பாலரினா. நான் அவரின் ரசிகன். அதை முயற்சிப்போம். வாவ், இந்த ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இந்த க்ரோகோடிலோ பம்பாடிலோ. வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் தலை போய்விட்டது? சரி, இப்போது அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ, இது ட்ராலாலா பனிக்கூழ் விசித்திரமா இருக்கு. இது இது சுவையா இருக்கு. வாவ், ஆனா நான் இன்னும் வெற்றிய பாட்டிக்கு தருவேன். ஓ, நன்றி செல்லமே. நீ கப்புச்சினோ பாலரினாவை விரும்புவதை எனக்கு நினைவில் இருக்கிறது. இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நிச்சயமா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நம்ம ஒரு டோஸ்ட் செய்வோம். அது வறுக்கப்படுற வரை செஞ்சிருக்கோம். மற்றும் இப்போது நூடல்லாவை எடுத்துக்கொள்வோம். அதை முழுவதும் டோஸ்ட் மீது பரப்புங்கள் மற்றும் நிச்சயமாக மற்ற பாதியில பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம். சில வாழைப்பழங்களை வைத்து அதை இரண்டாவது டோஸ்டுடன் மூடுங்கள். இறுதியாக டோஸ்ட் மீது போனேகா அம்பலாபோவை வரைய சாக்லேட் ஐசிங்கை பயன்படுத்துகிறோம். அது ஒரு டயர் உடலுடன் உள்ள தவளை. அது அற்புதமாக இருக்கிறது. சூப்பர், அத பாருங்கள். எனக்கு இது மிகவும் யதார்த்தமாக தோன்றுகிறது. நான் ஒரு மேதை. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும்.
ஓ ஆமாம், அது மிகவும் நல்லது. செல்லமே, சரி, என் டோஸ்ட் தயாராக உள்ளது. நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். டோஸ்டில் உருகிய சீஸ் வைப்போம். பின்னர் சில லெட்டூஸ் இலைகளை சேர்ப்போம். ஒரு தக்காளி, சில வெள்ளரிக்காய், மற்றொரு டோஸ்ட் வைத்து மூடுங்கள். இப்போது நாங்கள் ட்ரூலி மேரோ ட்ரூலிசினோ ஐசிங்கை பயன்படுத்தி அதை மேலே வரைவோம். நிறமுள்ள ஐசிங்கையும் பயன்படுத்துவேன். ஓ, இது மிகவும் ஒத்திருக்கிறது. பாட்டி எல்லா நவீனங்களையும் அறிவார், இல்லையா? இது ஒரு அழகான மீன் பூனை, இல்லையா? நான் சிறப்பாக செய்தேன். இறுதி தொடுதல். இது தயாராகிவிட்டது. ஆமாம்மா, இது கொடுமை. நான் இப்போது டோஸ்ட் செய்கிறேன். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் டோஸ்டில் ஒரு சாலட் வைக்கிறோம், பின்னர் சீஸ், பின்னர் ஹாம், பின்னர் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் நிச்சயமாக அதற்கு பிறகு நான் ஐசிங்குடன் பிரிப்ரி பிரடாபின் வரைய போகிறேன். அதற்கு மிகவும் பெரிய கால்கள் இருக்க வேண்டும். இப்போது இதை வண்ணமிடுவோம். அனைத்து விவரங்களையும் மறக்காதீர்கள். அருமை. எல்லா வெள்ளையும் முடிஞ்சிட்டு இப்ப பச்சையை தயாரிக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ, மியா இதை விரும்புவாள். சாப்பிட தொடங்குங்கள். இங்கே உங்களுக்கு. வாவ், செஃப் சாண்ட்விச்சுடன் தொடங்குவோம். இதை முயற்சிப்போம். இது முற்றும் சுவைஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப உலர்ந்ததா உள்ளது. இது என்ன? ஓ, இந்த சாண்ட்விச் ருசியாக இருக்குது. ஆனா இது எல்லாம் காய்கறிகள். இது மோசமா உள்ளது. எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. ஓ, என்ன ஒரு அழகான சாண்ட்விச். அதை முயற்சிப்போம். வாவ், மிகவும் யதார்த்தமாக உள்ளது. இது நான் விரும்பும் எல்லாமே. நான் இனிப்பு சாண்ட்விச்சுகளை விரும்புகிறேன். என் சகோதரன் வென்றான். யூஹு, வெற்றி எனது. இப்போது எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்கள். மிகவும் சுவையான ஒன்றை நான் காத்திருக்கிறேன். ஓ ஆம், காச்சேங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் முதலில் தொடங்குகிறேன். நாங்கள் ஒரு மாவு குச்சியை எடுத்து உருட்டுகிறோம் மற்றும் அழகான விளிம்புகளை உருவாக்குகிறோம். அப்படியே அடுத்ததாக தக்காளி சாஸை பிழிந்து ஒரு தூரிகை கொண்டு மாவின் மேல் பரப்புகிறோம். எப்பா ஹாமை தூவுவோம். சில சீஸ் சேர்த்து அதை பேக்கிங் ஷீட்ல மாத்துவோம். சில காளான்லை சேர்த்து அதை ஓவனில் அனுப்புங்க. மிகவும் சரி. உங்கள் பீட்சா எப்போதும் எரியாமல் இருக்க டைமரை அமைக்க மறக்காதீர்கள். பீட்சா இப்போது முழுமையாக சமைந்திருக்க வேண்டும். ஓ, இது தயாராகிவிட்டது. என்ன நடந்தது? என் பீட்சா ஏன் சுருங்கி விட்டது? ஓ கட்டர், எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை டுன் 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 சஹூருடன் பரிமாறுவோம். சிறந்தது. நேட், வா செல்லமே, எழுந்திரு. உனக்கு சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. ஹலோ. ஓ, இது என்ன? ஓ, நான் மாவிலிருந்து சமைக்க தெரியாது. இதை என்ன செய்யலாம்? ஒரு முறை நான் ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன். மாவை ஒரு விரலில் சுழற்றலாம், எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, அது வேலை செய்யவில்லை. சரி, எளிய வழியில் போகலாம். நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்கிறேன். அது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். கூரியர் விரைவாக கொண்டு வந்தால் மட்டுமே. ஓ ஆம், இது ஒரு உறைந்தது. அதை உருக விட தேவையில்லை. நாங்கள் அதை இங்கே பீரங்கியில் வைப்போம். மேலும் பீரங்கியை ஒரு கிராமலால் அலங்கரிப்பேன். அப்படியே ஒரு சிறந்த பரிமாறல், இல்லையா? ஓஹா, சரி. இப்போது இது ஃப்ரீடோ காமலோ புஃபோ பார்டெலோ. பாருங்கள், எவ்வளவு படைப்பாற்றல் கொண்ட நபர் நான். சிறப்பு செல்லமே. சரி, நான் ஒரு வாணலியில் பீட்சா செய்ய முடிவு செய்துள்ளேன். கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கொசுக்கொத்தனை சேர்ப்போம் மற்றும் அதை தட்டில் மாற்றுவோம். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு முறை அமைப்பு உள்ளது, ஆனால் நான் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. சரி மியா, நீ என் பீட்சாவை அப்படியே முயற்சிக்க வேண்டும். இங்கே உனக்கு செல்லமே, சாப்பிட தொடங்கு. இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, இந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். வாவ், ஒரு பீட்சா இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடா,
என் பற்கள் இது உறைந்ததா? அது சரியில்லை. வாவ், அது என்ன? டுன் 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 சஹூர் எனக்கு ஒரு சிறிய பீட்சா கொண்டு வந்தார். ஓ, இதை முயற்சிப்போம். இது அருமையாக மணக்கிறது, மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்ற என்ன இருக்கிறது? ஓ, இந்த பீட்சா மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது சலிப்பாக தெரிகிறது. நீங்களே பாருங்கள், நான் ஏற்கனவே வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சமையல்காரர். ஆம், இந்த வெற்றிக்கு நான் தகுதியானவன். நான் தான் சமையல். நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில் மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம்! எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் எடுப்பதற்கு ஐயோ, ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறே? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீப மிரட்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி, நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. வரி இருக்கிறது, சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம். இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும் எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை தொலைத்துட்டேன். இப்போ ஒரு தொலை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி, இது மிகவும் சுவையாக மக்காக்கி ராடு விட்டு பார்க்கலாம். ஆச்சரியம். இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன? நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்து விட்டேன். இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாப்பிட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. சாக்லேட் வாய் பற்றி செல்கிறது. என்ன? இது அற்புதம் என்பதை இன்றி எனக்கு சந்தேகமில்லை. எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாய் என எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும்,
சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல் இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? அரச குடும்பத்தை சேர்ந்தது. ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியா இருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வா, ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம். நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகும் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக பல்லை ருசிக்க முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. அருமையாக இருக்கிறது. என் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களைப் போலே நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் சுவை கேஸ் பர்னர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம். நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ அப்படியா? அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய் சூசி? கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை சந்திப்பீர்கள். எதையும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பாணாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்த மதிப்பீடு. ஏதாவது மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு. சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்ட விடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை. மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை. இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம், வாவ், கோகா கோலா. வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோ கோலி? அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர் சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை. சூப்பர். இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம்.
அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை, இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி, ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து. அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ நிறுத்து. சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ,